எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை தொடர்பான காட்சிகளுக்கு எதிர்ப்பு வந்த பிறகு நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது எம்புரான் திரைப்படம் தொடர்பான தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர், இம்ரான் படத்தில் முல்லை பெரியாறு அணை பேராபத்தை விளைவிக்கும் அணை என்றும் அது உடைந்தால் கேரளம் அழியும் போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படத்தில் சென்சாரில் நீக்கப்படாத காட்சிகள் எதிர்ப்புக்கு பிறகு நீக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார். சென்சார்ல முதல்ல கட் பண்ணல, ஆனால் படம் வெளியானதற்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டில் சென்னையில் கோகுலம் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறையின் சோதனை 11 மணி நேரம் நடைபெற்றது. நடிகர் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான லூசிபர் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் எம்புரான் படத்தை கோகுலம் கோபாலனின் தயாரிப்பு நிறுவனமான கோகுலம் மூவிஸ் தயாரித்தது. இந்நிலையில் கோகுலம் குழும நிறுவனங்களில் ஒன்றான சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். மேலும் நீலாங்கரையில் உள்ள கோகுலம் கோபாலனின் வீட்டிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. காலை 11 மணிக்கு சோதனையை தொடங்கிய 12 அதிகாரிகள் கொண்ட குழுவினர் வீட்டிலிருந்த கோபாலனின் மகன் பைஜு கோபாலனிடம் விசாரணை நடத்தினர். பல சொத்து ஆவணங்கள், வங்கிக் கணக்கு விவரங்களையும் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 11 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தவிக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு அறிவிக்கப்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பு அமலுக்கு வந்துள்ளது. நாட்டில் உள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட பிரபலங்களுக்கு உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு பல பிரிவுகளின் கீழ் பாதுகாப்பு வழங்கி வருகிறது. அந்த வகையில் விஜய்க்கு இருக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்து தற்போது அது அமலுக்கு வந்துள்ளது. நவீன ஆயுதங்கள் ஏந்திய 8 வீரர்கள் விஜய்க்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் செல்லும் இடம் மற்றும் தங்கும் இடம் தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கும் இந்த செக்யூரிட்டி கவர் ரவுண்ட் த கிளாக்ல இருக்கும். பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இந்த வீரர்கள் என்எஸ்ஜி, எஸ்பிஜி போன்ற சிறப்பு பாதுகாப்பு படையில் பணியாற்றிவிட்டு திரும்பியவர்கள். ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது 8 பேர் கொண்ட குழு. மொத்தமாக 8 பேர் நவீன ஆயுதம் தரித்த நிலையில் அவருக்கு ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டியை வழங்குவார்கள். 24 மணி நேரமும் ரவுண்ட் த கிளாக். முன்னதாக தனி நிறுவனத்தினர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு 2 நாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற பின்பு கொழும்புவை பிரதமர் மோடி நேற்று இரவு சென்றடைந்தார். அவரை கொட்டும் மழையிலும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் வரவேற்றனர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவை இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். எதிர்காலத்திற்காக நட்புறவை பலப்படுத்தும் நோக்கில் இப்பயணம் அமைந்துள்ளது. இலங்கை அதிபரை சந்திக்கும் போது தமிழக மீனவர்கள் குறித்தும் கச்சத்தீவு தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார். இந்த பயணத்தின் போது 2019ஆம் ஆண்டில் தான் சென்று இந்தியா சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அனுராதபுரத்திற்கு பிரதமர் மோடி செல்லவுள்ளார். முன்னதாக தாய்லாந்தில் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ், நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி உள்ளிட்டோரை பிரதமர் மோடி சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பயணம் மேற்கொண்ட நிலையில் 11 ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை அரசு நிபந்தனையின்றி விடுதலை செய்தது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 11 மீனவர்களை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது. இந்த வழக்கு வரும் 9ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை கோரிக்கை விடுத்தது. அதை ஏற்று விசாரணை நடத்திய ஊர்காவல்துறை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 11 பேரையும் எவ்வித நிபந்தனையுமின்றி விடுவித்தது. விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் சென்ற நிலையில் இலங்கை மீன்வளத்துறை தாமாக முன்வந்து தமிழக மீனவர்களை விடுதலை செய்த நிலையில் புழல் சிறையில் இருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இலங்கை மீனவர்களை நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்து இந்திய அரசு உத்தரவிட்டது. இவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலம் இலங்கை சென்றடைவார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே அரசு மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் இன்று வருகை தர இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, SP நிஷா, அரசு கொறடா ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர்.
காக்காத்தோப்பு பகுதியில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி ஏற்கனவே திறக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையின் பணியில் நிறைவு பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று உதகைக்கு வரக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளார். தொடர்ந்து உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவிலும் பங்கேற்கிறார். இதையொட்டி நகரில் சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட இருப்பதாக எஸ்பி நிஷா தெரிவித்தார். பொதுமக்களுக்கும் டூரிஸ்ட்டுக்கும் எந்த இடைஞ்சலுமே இல்லாமல் எல்லாருமே அவுட்டர் ஏரியாஸ் ஃபஸ்ட்டு கர்நாடகாஸ் கார்டன் சைடு போட் ஹவுஸ் சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன் வர்ற மாதிரி கொஞ்சம் லோக்கல் டைவர்ஷன்ஸ் மட்டும் இஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இதனிடையே சிம்லாவுக்கு அடுத்தபடியாக மலை பிரதேசத்தில் கட்டப்பட்டக்கூடிய 2வது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைக்கவும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிடவும் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படக்கூடிய நீலகிரிக்கு வரவிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் சத்துணவு முட்டை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பிய மாணவனை துடைப்பத்தால் சமையலர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக 2 சமையலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த கொள்ளைமேடு பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 44 மாணவர்கள் படித்து வருகின்றனர். அனைத்து மாணவர்களுக்கும் சத்துணவில் முட்டை வழங்கப்படும் நிலையில் ஒரு மாணவனுக்கு மட்டும் முட்டை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய அந்த மாணவனை சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் ஆசிரியர்கள் முன்னிலையிலேயே துடைப்பத்தால் தாக்கினர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் சமூக நலத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் 43 முட்டைகளில் 3 முட்டைகள் சேதமடைந்ததால் சம்பந்தப்பட்ட மாணவருக்கு நாளை முட்டை தருவதாக சமையலர் கூறியதாக தெரிகிறது. அதற்கு அந்த மாணவர் 2 பணியாளர்களையும் திட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவரை துடைப்பத்தால் தாக்கிய சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் போலூர் காவல் நிலையத்தினர் இருவரையும் கைது செய்தனர். மேலும் பள்ளியில் பணியாற்றிய 2 ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கும் இந்த காட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரில் பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 25 வயதானவர் முருகேஷ். இவர் அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே பைக்குடன் நின்றிருந்த போது அடையாளம் தெரியாத கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது. ரத்த வெள்ளத்தில் சரிந்த முருகேஷை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே முருகேஷை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மலையூரில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையால் அடிக்கடி சட்டவிரோத சம்பவங்கள் நடப்பதாக கூறி பெண்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தால் மலையூர் பகுதியில் காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் பாரு வகையை சேர்ந்த கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. பாரு வகை கழுகுகள் கணக்கெடுக்கக்கூடிய பணி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் கடந்த பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்டது. கணக்கெடுப்புகளின் முடிவுகளை தமிழ்நாடு வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அதில் கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் இந்த வகை கழுகுகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழிவின் விளிம்பில் இருப்பதாக கருதப்படக்கூடிய வெண்முதுகு பாரு வகை கழுகுகள், கருங்கழுத்து கழுகுகளும் எண்ணிக்கையில் உயர்ந்துள்ளன. மேலும் செங்கழுத்து பாரு கழுகின் கூடு முதல் முறையாக கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கக்கூடிய வனத்துறையினர் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் மட்டும் 157 பாரு கழுகுகள் உள்ளதாகவும் கடந்த 2023, 2024 காலகட்டத்தில் இது 152ஆக இருந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநிலங்களில் கடந்த சில ஆண்டுகளில் 320ஆக இருந்த இந்த வகை கழுகுகள் தற்போது 390ஆக உயர்ந்துள்ளன. பெரும்பாலான பாரு கழுகுகள் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில்தான் இனப்பெருக்கம் நடைபெற்றிருப்பதாகவும் பாரு கழுகுகளின் உயிரிழப்புகளுக்கு காரணமான மருந்துகளை தடை செய்ததும் எண்ணிக்கை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் இன்றைய போட்டியில் கேப்டனாக ருத்ராஜுக்கு பதில் தோனி களமிறங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி, சென்னை அணிகள் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மோத உள்ளனர். இந்த சூழலில் சென்னை அணி கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் விளையாடுவது சந்தேகம் என்று கூறப்படுகிறது. இதுபற்றி சென்னை அணி பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசியிடம் கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்தனர். அதற்கு தோனி கேப்டனாக களமிறங்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். Some young guy coming through,
He's behind the stumps. Maybe he could do a good job. I'm not sure. He's got a bit of experience in the role, so maybe he could do it. But நீண்ட இடைவெளிக்கு பிறகு தோனி தலைமையின் கீழ் சென்னை அணி விளையாட வாய்ப்புள்ளதாக வெளியான தகவலால் சென்னை ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்று நடந்த 16வது லீக் போட்டியில் மும்பை அணியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வீழ்த்தியது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று நடந்த லீக் போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீசியது. முதலில் ஆடிய லக்னோ வீரர்கள் மும்பை அணியின் பந்து வீச்சாளர்களை பதம் பார்த்தனர். 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்த லக்னோ அணி 203 ரன்கள் சேர்த்தனர். அதிகபட்சமாக மிச்சல் மார்ஷ் 60 ரன்களை குவித்தார். 204 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணியின் ஆட்டம் தொடக்கத்தில் அட்டகாசமாக இருந்தாலும் 15 ஓவர்களுக்கு பிறகு பேட்ஸ்மேன்கள் சொதப்பினர். ஒரு கட்டத்தில் மும்பை பக்கம் இருந்த போட்டியை 19வது ஓவரை நேர்த்தியாக வீசிய ஷர்துல் தாகூர் லக்னோ பக்கம் மாற்றினார். கடைசி ஓவரை கட்டுக்கோப்பாக வீசிய ஆவேஷ்கான் மும்பை அணியின் வெற்றியை தட்டி பறித்தார். கடைசி ஓவரில் 6 பந்துகளில் 22 ரன்கள் தேவைப்பட்ட போது கேப்டன் ஹர்திக் பாண்டியா களத்தில் இருந்தபோதும் இலக்கை எட்ட முடியாமல் போனது. 20 ஓவர்களின் முடிவில் மும்பை அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 191 ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவியது.